என் அருமையான சகோதரர்களே, எங்கே இந்த தூய்மையான தௌபாக்கள்? அல்லாஹ்வின் பக்கம் நாம் மீளுகிறோம் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறோம் என்று சொன்னால், தூய்மையான உள்ளத்தோடு அந்த ரப்போடு நமது தொடர்பு இருக்க வேண்டும். நாம் இன்று பாவத்தை செய்கிறோம், நாளை அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறோம், நாளை மறுநாள் மறுபடியும் அந்த பாவத்துக்கு மீளுகிறோம் என்று சொன்னால், இது உண்மையான தௌபாவா? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எப்படி சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. தௌபா எப்படி அமைய வேண்டும்? அது பரிசுத்தமான உள்ளத்தோடு அமைய வேண்டும். தூய்மையான உள்ளத்தோடு தௌபா இருக்க வேண்டும். தௌபா என்பது தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் என்று நாம் நமது உள்ளத்தால் இரு கரமேந்தி, எனது ரப்பே என்னை மன்னித்து விடுவாயாக. நம்மை நோக்கி ஒரு மாதம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? நாம் அந்த மாதத்தில் தான் அந்த நேரத்தை பயன்படுத்துகிறோம். சஹர் என்ற நேரம் இருக்கிறது, அந்த மாதத்தில் தான் அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த சிறந்த நேரம் எல்லா மாதங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறது, எல்லா நாட்களிலும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை பயன்படுத்தக்கூடிய நல்ல மூமின்கள், நல்லவர்கள் இருப்பார்கள். ஆனால் பெரும்பாலும் ரமதானுடைய மாதத்தில் அந்த சஹருடைய நேரம் அதிகமானவர்கள் அதை சாப்பாட்டிலே தான் கழிக்கிறார்கள். ஏதோ சாப்பாட்டுக்கு மாத்திரம்தான் அந்த நேரம் நினைக்கிறார்கள். என் அருமையானவர்களே, அப்படிப்பட்டதல்ல. ரப்புல் ஆலமீன், இந்த அகிலங்களுடைய இரட்சகன் ரப் துன்யாவுடைய வானத்துக்கு இறங்குகிறான். இறங்கி அறிவிப்பு செய்கிறான், என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? நான் அவர்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன், அவர்களை மன்னிக்கிறேன். என்னிடம் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன். என்னிடம் பிரார்த்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? அவர்களது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கிறேன். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அந்த நேரத்தை சிலாஹித்து சொல்கிறான். வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய வேளைகளில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று சொல்கிறான். எனவே அந்த நேரம் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நேரத்தை பயன்படுத்த வேண்டும். அந்த சஹருடைய நேரம் என்பது பாவ மன்னிப்பு தேடுவதற்காக மிகச்சிறந்த ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதம் முழுவதும் அந்த நேரத்தை பயன்படுத்த வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அந்த ரப்பிடத்திலே அடியார்களாகிய நாம் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நமது சமூகத்திலே ஒரு கொடுமையை பார்க்கிறோம். இதை ஏற்படுத்தியவர்களும் நமது சமூகத்திலே யார் தெரியுமா? அறிவியினர்கள் தான். 27வது நோன்பு வர வேண்டும், 27வது நோன்பு வரைக்கும் தௌபாவை தள்ளி போடுவார்கள். தௌபாவை தள்ளி போட்டுவிட்டு அன்றுதான் இமாம் என்ன செய்வார்? எல்லாருக்கும் சேர்த்து தௌபா செய்வார். கிளிப்பிள்ளை போன்று சொல்லிக் கொடுக்கப்படும். பெரிய பாவம், பெரிய பாவம். ஆக பின்னுக்குள்ள ஒருத்தனுக்கு அது பெரிய பாலம் என்று கேட்டான், பெரிய பாலம் என்று சொல்லியிருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அப்படி கிளிப்பிள்ளை போன்று வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்கப்படுது. இது தௌபாவா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 27வது நோன்புக்கு வரக்கூடியவர்கள் அவன் உறுதியாக அவனுக்கு தெரியும் 28வது நோன்புக்கு அவன் வரமாட்டான். 28வது நோன்புக்கு அவன் வரப்போறது இல்லை. ஒரு பெரும் கூட்டம் நீங்கள் பார்க்கலாம் 27வது நோன்புல. அதுக்கு 28ல் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் கிடையாது. என் அருமையான சகோதரர்களே, ஒருத்தன் தௌபா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் தூய்மையான இஹ்லாஸான எண்ணத்தோடு அந்த தௌபா அமைய வேண்டும். அடுத்து அந்த அவன் செய்த தவறுகளை அவன் உணர வேண்டும். யா அல்லாஹ், நான் இவ்வளவு தவறுகளை செய்துவிட்டேன், பாவங்களை செய்துவிட்டேன். உள்ளத்திலிருந்து அந்த உணர்வுகள் வெளிப்பட வேண்டும், கவலைகள் வெளிப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் நான் அந்த தவறுகளின் பக்கம் மறுபடியும் மீள மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்ற அந்த உறுதியோடு அவனது தௌபா அமைகின்ற போதுதான் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு உறுதியாக தெரியும், அவன் நாளைக்கு ஃபஜ்ருக்கு வர மாட்டான்னு அவனுக்கு தெரியும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க என் அருமையான சகோதரர்களே. அடுத்து இன்னொரு கொடுமையை நீங்கள் பள்ளிகளில் பார்க்கலாம். சில மஸ்ஜிதுகளில் லைட்டுகள் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. இருட்டில் தான் தௌபா நடக்கும். எங்கேருந்து எடுத்தீங்க இதெல்லாம்? அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் இப்படி ஒரு முன்மாதிரியை கொடுத்தாங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவு உறுதியாகிவிட்டால் எதை கேட்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? இல்லை, நான் தான் அனைவருக்கும் தௌபா செய்வேன், நீங்கள் எல்லாம் அதற்கு பின்னால் இருந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னாங்களா? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப ஃபஃபு அன்னி. யா அல்லாஹ், நிச்சயமாக நீ மன்னிப்பவனாக இருக்கிறாய், மன்னிப்பை விரும்புவனாக இருக்கிறாய், எனவே என்னை மன்னிப்பாயாக. எனவே என் அருமையான சகோதரர்களே, இந்த தௌபாவுடைய வாயல் திறந்தே இருக்கிறது. எதுவரை தெரியுமா? நமது உயிர்கள் தொண்டை குழியை அடைகின்ற வரை. அல்லாஹ் சொல்கிறான், வலைசத்தி தௌபா லில்லதீன யஅமலூன ஸய்யா ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத் قال இன்னி துப்துல் ஆன். அந்த நேரத்திலே விழித்து கொண்டு எந்த பயனும் இல்லை. அந்த நேரத்தில் ஒருத்தன் விழித்துக் கொள்கிறான், அப்பதான் தெரியுது. என்ன தெரியுது தெரியுமா? இவ்வளவு காலம் நாங்கள் மயக்கத்தில் இருந்து விட்டோமே, ஒரு வகையான இந்த உலக போதையில் இருந்து விட்டோமே. அப்போது கண் விழித்து எந்த பயனும் இருக்காது. எனவே மரணம்
எந்த நேரத்தில் எந்த நிலையில் எப்போது வரும் யாருக்கும் தெரியாது. நாம் இப்போ எங்கே அமர்ந்திருக்கிறோம், இது நமது கடைசி சந்திப்பு அமர்வு என்பதுதான் நமது முடிவு. அடுத்து நாம் உயிரோடு இருப்போமா சொல்ல முடியாது. எனவே நறுமையானவர்களை எப்போதும் பாவங்களிலிருந்து பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். 27 வரை தௌபாவை தள்ளி போடுவதை விட அநியாயம் அறியாமை வேறு எதுவுமே கிடையாது. அதே போன்று தௌபா என்பது கூட்டாக செய்யப்படுவதல்ல. ஒவ்வொருவரும் தனது தவறுகளை பாவங்களை உணர்ந்து தூய்மையான உள்ளத்தோடு யா அல்லாஹ் இந்த தவறுகளின் பக்கம் நான் மறுபடியும் மீளவே மாட்டேன் என்ற அந்த உறுதியோடு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்ற போதுதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எப்படி சொல்கிறான் தெரியுமா? அவன் கூறுகின்ற போது வதூபு இலல்லாஹி ஜமீஆ, அல்லாஹு தஆலா மூமின்களை அய்யுல் மூமினூன் மூமின்களை அழைத்து சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அதன் மூலம் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். மற்றும் ஒரு இடத்திலே சொல்கிறான் வமல்லம் யதுப் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், இவர்கள் தௌபா செய்யவில்லையோ அவர்கள் தான் அநியாயக்காரர்கள் என்று சொல்கிறான். ஏன்? அந்த வாயில் திறந்திருக்கிறது, அந்த வாயில் இரவும் பகலும் திறக்கப்பட்டே இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த ரப்பிடத்திலே தூய்மையான உள்ளத்தோடு பாவ மன்னிப்பு தேடி மீளக்கூடியவர்களாக நமது தவறுகளை உண்மையிலே உள்ளத்திலிருந்து உணர்ந்து யா அல்லாஹ் இந்த தவறுகளின் பக்கம் மறுபடியும் மீள மாட்டேன் என்ற உணர்வோடு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுகின்ற நன்மக்களாக மாறுவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.